ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாங்க. நம்ம மதிய லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சத்தானதும் கூடங்க. இந்த கொள்ளு பருப்பு அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போ நம்ம கொள்ளு பருப்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் கொள்ளு பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. 4 தக்காளிங்க, 2 பச்சை மிளகா, 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இது குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுறலாங்க. ஒரு 7-8 விசில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது விசில் வரட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொள்ளு பருப்பு விசில்லாம் நின்றுச்சுங்க. இப்போது இதுக்கு வெந்துருச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பருப்பு நல்லா நைஸாக இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வெந்துருச்சு. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சுக்கலாங்க. இந்த தண்ணி நமக்கு கொள்ளு ரசத்துக்கு தேவையான தண்ணிங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றி இது ரசத்துக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் எடுத்து வச்சுக்கிறோங்க. எடுத்தாச்சு. இப்போது அந்த தண்ணியில் நம்ம புளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி சூடாக இருக்கும், புளி சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் புளி ஊறி வந்துடும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு கொள்ளு பருப்புக்கு தேவையான நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கணுங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லது, அதனால் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை இந்த மசாலா எண்ணெயிலே வதங்கி வரணுங்க. இப்போ இதை நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கினோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ அந்த கொள்ளு பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்களோ அதை இதில் கொட்டிடணும். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம இதில் வேக விடணுங்க. இந்த மசாலா இந்த கொள்ளு பருப்பில் இறங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு நிமிஷம் கொதி வரட்டும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு கடைய முடிஞ்சால் கடைங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில். நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது ரொம்ப அரைக்கக்கூடாது, நைஸாக 2 சுற்று வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஓரளவுக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ இது ரெடியாக இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலை அப்படியே அரைச்சிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் ரசம் வைக்க போகிறோம். இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கரைச்சி வந்தோடனே அந்த புளி வேஸ்ட் இருக்கும்ல, அதை தூக்கி போட்டுருங்க. இது அப்படி இருக்கட்டும். கரைச்சி வச்சு இந்த வேஸ்ட்டை நம்ம தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம பழுத்த தக்காளி 2 சேர்த்தோணுங்க. 2 பழுத்த தக்காளி அது தூக்கி போட்டோம். இப்போ இந்த தக்காளி நல்லா கையிலே கரைச்சி விடுங்க. இப்போ இது நல்லா கையிலே கரைச்சி வரட்டும். இப்போ கரைஞ்சி வந்துடுச்சுங்க. இது தனியாக இருக்கட்டும். எந்தளவுக்கு உங்களால் கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கரைச்சிருங்க.
இத்தனை எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட வந்து தண்ணி புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு வந்து மசாலா அரைக்கிறோம். நான் வந்து இந்த கல்லில் தாங்க போட்டிருக்கேன், நீங்கள் மிக்சியில் சேர்த்துறனாலும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கிறோம். இப்போ இது கூட வந்து ஒரு 6-7 பல் வந்து பூண்டு, 2 வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துனாங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கிறோங்க. இந்தளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது, இந்தளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது பொரிஞ்சு வரட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோங்க. நல்லா பொரிஞ்சு வரந்தானே கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. இப்போது நம்ம இடித்து வச்சுருக்கோங்களா ரசத்துக்கு, அதை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு இதை நல்லா வதக்கி விடுவோங்க. இப்போ இருக்க மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். கரண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றிக்கலாங்க. புளி தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் போல் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அளவு எடுக்கலைங்க, அப்படியே நிதானமாக சேர்த்திருக்கேன். நீங்கள் எடுத்து சேர்த்துறதுனால சேர்த்துக்கோங்க. ஒரு கலக்கி விட்டுக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை கட்டி நமக்கு வந்து லைட்டாக கொதி வரணும். ஒரு கொதி வந்தால் போதுங்க, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்துருச்சு. இப்போ லைட்டாக ஒரு கொதி, இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு தூவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொள்ளு பருப்பு ரெடிங்க, சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே சாப்பிட்லாங்க, சாத்தில் போட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க.